ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய பிடி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிடி கொழுக்கட்டை பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவை எடுத்திருக்காங்க. நான் கடையில வாங்கின கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்க வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு எடுக்கிறதா இருந்தால் லைட்டா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டா வரும். இப்போ அதே கப்ல 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. எந்த கப்ல 1 கப் கொழுக்கட்டை மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்ல 3/4 கப் வெல்லமும் 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அளவு சரியா இருக்கும். இப்ப தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் தண்ணியில நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தனியா ஒரு பாத்திரத்துல வடிச்சு எடுத்துக்கலாம். கம்பி பதெல்லாம் பாகு வர வேண்டியது கிடையாதுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுன்னா போதும். ஏன்னா வெள்ளத்துல மண் தூசியெல்லாம் இருக்குங்க. அதனால தண்ணியில இது மாதிரி கரைச்சிட்டு நம்ம வடிச்சு செய்யற போது அந்த மண் தூசியெல்லாம் ஃபில்டர்லயே நின்றுடும். பாருங்க, இப்ப வெல்லம் தண்ணியில நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துல வடிச்சிடலாம். கொழுக்கட்டை பண்றதுக்கு இது மாதிரி நல்லா அடிகனமான கடாயா வச்சுக்கோங்க. இதுல ஒரு டீ ஃபில்டர் வச்சு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை வடிச்சிடலாம். பாருங்க, வெள்ளத்துல எவ்வளவு மண் தூசியெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. சுத்தமான வெள்ளமா இருந்தா இது மாதிரி கரைச்சி வடிக்க வேண்டியது கிடையாதுங்க. நீங்க டைரக்டா அப்படியே தண்ணியில சேர்த்துடலாம். இப்ப ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சிடுங்க. பாகு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கொழுக்கட்டை மாவை உள்ள சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்க, இப்ப பாகு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நம்ம நெய் சேர்க்கிற போது கொழுக்கட்டை நல்லா மணமாவும் ருசியாவும் இருக்குங்க. அதுக்காக தான். நீங்க விருப்பப்பட்டா இது சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்ப இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொழுக்கட்டை மாவையும் உள்ள சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் கட்டி எதுவும் விழுகாம இருக்கும். பாகு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தாங்க கொழுக்கட்டை மாவு சேர்க்கணும். அப்பதான் கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டா இருக்கும். இது மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டே இருங்க. அந்த வெள்ளைப்பாகோட இந்த அரிசி மாவெல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப மாவு நல்லா திக்காயி பாத்திரத்துல ஒட்டாம சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இப்ப இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை நம்ம இது மாதிரி துருவியும் சேர்க்கலாங்க, என்ன சின்ன சின்னதா கட் பண்ணியும் சேர்க்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். 1/4 கப் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துடலாம். இது கூட நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள் கூட வறுத்து சேர்க்கலாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு டைம் கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மாவு லைட்டா ஆறி வெதுவெதுப்பா இருக்கிற போது நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்ப கொழுக்கட்டை மாவு லைட்டா ஆறிடுச்சுங்க. கை பொறுக்கிற சூட்ல இருக்கு. கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மாவு சாஃப்ட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிடுங்க. மாவு ரொம்பவே ஆறி இருக்க கூடாதுங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பாருங்க, இப்ப மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சமா மாவு எடுத்து கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். கையில அப்பப்ப கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க. அப்பதான் கையில மாவு ஒட்டாம இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு மாவு உருண்டை பிடிச்சிங்கன்னா போதும். இது மாதிரி நல்லா உருட்டிட்டு கையில ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அப்பதான் விரல் வச்சு கொழுக்கட்டையில நல்லா பதியும். பாருங்க, இதே மாதிரி எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இட்லி தட்டுல கொஞ்சமா நெய் தடவி வச்சிருக்கேங்க. அதில் நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற கொழுக்கட்டையை உள்ள வச்சிடலாம். இப்போ இட்லி பிளேட்ல அடியில இருக்கிற பிளேட்ல மட்டும் கொழுக்கட்டை வைக்காம அதுக்கு அடுத்ததுல இருந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அடியில இருக்கிற பிளேட்ல வச்சீங்கன்னா இட்லி பாத்திரத்துல ஒருவேளை தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பிளேட்ல இருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் குழஞ்சி போன மாதிரி ஆயிடுங்க. அதனாலதான். இப்ப கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஆவியில வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்குங்க. தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொழுக்கட்டைய உள்ள வச்சுட்டு இட்லி பாத்திரத்தோடைய மூடி போட்டு மூடிடலாம். மீடியம் ஹீட்ல 10 நிமிஷம் வேக வச்சிடுங்க. 10 நிமிஷம் வெந்துச்சுனாலே கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டா வெந்து வந்துடுங்க. அதிக நேரம் வேக வேண்டியது இல்ல. 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்ப 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டா வெந்துடுச்சுங்க. இதை வேற ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான். நமக்கு இப்போ ரொம்பவே சாஃப்டான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது பிகினர்ஸ் கூட சுலபமா செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.